மார்ச் 18 இன்றைய புனிதர் எருசலேம் நகர் புனித சிரில். சிரில் எருசலேம் நகரில் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு கிபி 315 ஆண்டு பிறந்தார். இவர் வளர்ந்து வந்தபோது இறைவன் தன்னை குருத்துவ வாழ்விற்கு அழைப்பதை உணர்ந்து குருத்துவ பயிற்சியை முடித்து திருத்தொண்டராகவும் பிறகு குருவாகவும் ஆயர் மேக்சிமுஸ் திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயர் மேக்சிமுஸ் இறந்ததும் அவரின் இடத்தில் எருசலேம் ஆயராக சிரில் நியமிக்கப்பட்டார். இதை ஒரு பிரிவினர் எதிர்த்தனர். அவர்கள் ஆரியுஸின் தப்பறை கொள்கையை பின்பற்றிய ஆயர் அக்காசியஸின் ஆதரவினால்தான் இவர் ஆயரானார் என்று கூறினர். ஆனால் சிரில் அதை மறுத்தார். அந்த நாட்களில் எருசலேமில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. ஏழைகள் ஆயர் சிரிலிடம் வந்தார்கள். உணவும் உடுத்த உடையும் இல்லாமல் ஏழைகள் இறக்கும் தருவாயில் இருப்பதைக் கண்ட சிரில் ஆலய பொருட்கள் சிலவற்றை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தார். இது பலரது உயிரை காப்பாற்றியது. இவர் நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஆலயத்திலுள்ள பொருட்களை விற்கிறார் என்ற ஒரு புரளியை கிளப்பினார்கள். சிரிலுக்கு எதிராக குற்றம் சுமத்தினார்கள். அதன் பிறகும் சிரிலுக்கும் ஆயர் அக்காசியஸுக்கும் பல முரண்பாடுகள் ஏற்பட்டன. இதன் விளைவாக சில காலம் சிரில் எருசலேமை விட்டு வெளியே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு 11 வருடங்களுக்கு பிறகு எருசலேமுக்குள் வந்தார். எருசலேம் முற்றிலும் அழிந்திருந்தது. மிகுந்த சிரமத்துடன் சரி செய்ய முனைந்தாலும் முற்றிலும் முடியவில்லை. இதனிடையே கிபி 381 ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் கூடிய பொது சங்கம் ஆரியுஸின் தப்பறை கொள்கையை நிராகரித்து ஆரியுஸை கண்டித்தது. ஆரியுஸின் தப்பறைகளுக்கு எதிராக போராடிய சிரிலை பாராட்டியது. அடுத்து வந்த ஆண்டுகளில் நிம்மதியுடன் ஆயர் பணியாற்றி கிபி 386 இறந்தார்.